ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சீரியல்ஸ் கொண்டாட்டம். நம்ம எதிர்நீச்சல் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ எதிர்நீச்சல் சீரியலில் என்ன இப்போது இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சக்தி சாமிநாதன் பேசின அந்த வீடியோ ஒரு வக்கீல்கிட்ட கொடுக்குறாங்க. கொடுக்கணுன்னு வக்கீல்கிட்ட அந்த ஜட்ஜுக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ பேசி என்ன முடிவு வரப்போகுது, நம்ம ஜனனியும் தர்ஷினியும் காட்டுக்குள்ளேருந்து வெளியே வர போகிறாங்களா இல்லை காட்டிலே கடக்க போகிறாங்களா, ராவணன் தான் குற்றவாளின்னு தெரிய போதா, இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு இன்னும் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம சக்தி கால் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஜனனி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனனியும் தர்ஷினியும். ஜனனி தர்ஷினி கிட்ட சொல்கிறாங்க, கண்டிப்பாக சக்தி கால் பண்ணால் தான் நம்மளால இந்த இடத்த விட்டு வெளியே போக முடியும். சக்தி கிட்ட நம்ம அந்த வீடியோட ப்ரூஃபை கொடுத்தே ஆகணும். அப்போ தான் சக்தி அந்த வீடியோவை காட்டி ஜட்ஜ் கிட்ட பேசி ஏதாச்சும் ஒரு வழி பண்ணுவான் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. இவங்க பேசிகிட்டு இருக்கும் போதே சக்தி ஜனனிக்கு கால் பண்ணிடுறாங்க. கால் பண்ணப்போ நம்ம ஜனனி, என்ன சக்தி நீங்கள் கால் பண்ணு தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், சொல்லுங்கள் சக்தி அப்படின்னு கேட்குறாங்க. என்ன ஜனனி நீயும் தர்ஷினியும் என்ன பண்ணுறீங்க, ஓகேவா உங்களுக்கு எல்லாமே அங்கே ஓகேவா அப்படிங்கிற மாதிரி ஏதாச்சும் வாங்கி சாப்பிட்டீங்களான்னு கேட்குறாங்க. அப்போ தான் நம்ம ஜனனி, இல்லை சக்தி எதுவும் வாங்கி சாப்பிடலை, இந்த காட்டுக்குள்ளே பலாப்பழம் நடிச்சு அந்த பலாப்பழத்தை தான் தர்ஷினி பசியோடு இருப்பான்னு சொல்லிட்டு அந்த பலாப்பழத்தை காரில் இருந்து அருவாள் வச்சு வெட்டி தர்ஷினியும் நானும் சாப்பிட்டோம். மற்றபடி வேறு எதுவும் சாப்பிடல சக்தி. இப்போ அது பெரிய விஷயம் இல்லை, நீங்கள் சொல்கிற விஷயத்த சொல்லுங்கள் சக்தி. இங்கே பாரு ஜனனி, உங்கள் ரெண்டு பேரையும் காப்பாற்றுறதுக்காக தான் நான் முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் நீ தப்பு பண்ணாததுக்கே என்கிட்ட எந்த எவிடன்ஸும் இல்லை, எங்கே போனாலும் எவிடன்ஸ் கேட்குறாங்க, எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. அப்போ தான் நம்ம ஜனனி சொல்கிறாங்க, சக்தி நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எவிடன்ஸ் என்கிட்ட ஒரு தரமான ஒரு எவிடன்ஸ் இருக்குது, அந்த எவிடன்ஸை நான் உங்ககிட்ட தரேன், இதை நீங்கள் கொண்டு போய் ஜட்ஜ் கிட்ட காமிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே சக்தி, அப்படியா ஜனனி, அப்படி என்ன எவிடன்ஸ் அப்படின்னு கேட்க போய் அப்போ தான் நம்ம ஜனனி சக்தி கிட்ட சொல்கிறாங்க, இந்த மாதிரி சாமிநாதனோட உயிர் கடைசியில் போகும்போது சாமிநாதன் இந்த மாதிரி ஒரு எவிடன்ஸை வீடியோ எடுக்க சொன்னான். அவன் தர்ஷினி எப்படி கடத்தப்பட்டாங்க, எப்படி ஏமாற்றி கடத்தினாங்க, இது எல்லாத்தையுமே சாமிநாதன் ஒரு மனு கொடுத்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. சரி ஓகே, அப்போது அந்த வாக்குமூலம் கொடுத்தா அப்படின்னு சொன்னாங்க. சரி, அந்த வாக்குமூலத்தோட வீடியோ இப்போ யார்கிட்ட இருக்குது அப்படிங்கிற மாதிரி சக்தி கேட்குறாங்க. ஜனனி சொல்கிறாங்க, இந்த வீடியோ என்கிட்ட தான் இருக்குது சக்தி, இந்த வீடியோவை நான் உங்களுக்கு சென்ட் பண்ணி விடட்டா அப்படின்னு கேட்குறாங்க. சரி ஜனனி, கண்டிப்பாக அந்த வீடியோவை சென்ட் பண்ணி விடு, இதை வச்சு நான் ஜட்ஜ் அம்மா கிட்ட போய் பேசி ஏதாச்சும் மூவ் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சக்தி சொல்லிடுறாங்க. இப்போது சக்தி ஜட்ஜை மீட் பண்ணுறதுக்காக போகிறாங்க. ஜட்ஜையும் மீட் பண்ணிடுறாங்க. அப்போ தான் ஜட்ஜ் கேட்குறாங்க, என்ன சக்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. நம்ம சக்தி யா மேம், ஐம் டூயிங் குட், நீங்கள் எப்படி இருக்கீங்க மேடம், நல்லா இருக்கீங்களா அப்படி சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி சக்தி, என்ன விஷயம் சொல்லுங்கள் மேடம், இந்த வீடியோ உங்களுக்கு தெரியுதா மேடம், இந்த வீடியோ கொஞ்சம் பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி ஜனனி பற்றின அந்த வீடியோவை சக்தி சாமிநாதன் கொடுத்த அந்த வாக்குமூலத்தோட வீடியோவை சக்தி அந்த மேம் கிட்ட கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்தோடனே அந்த மேம் அந்த வீடியோவை பார்க்குறாங்க. பார்த்தப்போ தான் அந்த மேமுக்கே புரிய வருது, ஓ ஓகே ஓகே, அப்போ இப்படியெல்லாம் நடந்திருக்கா அப்படின்னு. ஒன்றும் இல்லை சக்தி, நீங்கள் எதுக்காகவும் கவலைப்படாதீங்க, நம்ம ஜனனியை கண்டிப்பாக காப்பாற்றிடலாம், ஆனால் நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதையும் நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் சக்தி அந்த ஜட்ஜம்மா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. இப்போ ஜனனிக்கு என்ன மாதிரியான இது வரப்போகுது அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா குணசேகரன் ராவணன் ரெண்டு பேரும் சேர்ந்து புது வக்கீலை குணசேகரனோட கேஸுக்கு எடுத்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு புது வக்கீல ராவணன் அலாட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த புது வக்கீலை பார்க்க தான் இவ்வளோ நாள் நம்ம சீரியலில் என்னடா குணசேகரனை காணோம், குணசேகரன் காலங்காத்தில் எங்கேயோ கிளம்பி போயிட்டு தான் சொன்னாங்களே, ஒருவேளை குணசேகரனை ராவணன் கடத்தி வச்சுருப்பாங்களா அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் நமக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கான ப்ரோமோவில் தான் தெரிய வருது, குணசேகரன் அந்த அவங்களோட கேஸுக்கான புது வக்கீல் கூட டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக ராவணன் தான் குணசேகரனை கூட்டிகிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. ஆனால் இவ்வளோ நாள் தான் தம்பின்னு உயிரை கொடுத்து தான் தம்பிக்கிட்ட சொல்லாமல் எதுவுமே பண்ண மாட்டார் குணசேகரன். ஆனால் இப்போது வீட்டில் கதிருக்கும் தெரியாமல் ஞானத்துக்கும் தெரியாமல் யாருக்குமே தெரியாமல் வீட்டை விட்டு காலங்காத்தாலேயே வெளியே போயிட்டாரு. ஸோ இதுதான் ரொம்ப விசித்தனமான ஒரு விஷயமா இருக்குது. இப்படியெல்லாம் பண்ணால் கதிருக்கும் ஞானத்துக்கும் எப்படி பொசசிவ்னஸ் இருக்கும். ஸோ அப்படி தாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே ஒரு பொசசிவ்னஸில் இந்த குணசேகரன் சொல்கிறது, குணசேகரன் புது வக்கீல தான் பார்க்க போயிருக்காங்களா அப்படிங்கிறது உண்மையா, இந்த ராவணன் சொல்கிறது எல்லாம் உண்மையா அப்படின்னு பார்க்கறதுக்காக தான் கதிரி ஞானம் போகிறாங்க. ஆனால் இது எல்லாமே உண்மையாக தான் இருக்குது. கதிரி ஞானமும் தர்ஷினி தேட தான் போயிருக்காங்க அப்படின்னு மொத்த குடும்பம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அது இல்லவே இல்லை.
கதிரும் ஞானமும் குணசேகரனை பார்க்கறதுக்கு ராவணன் சொன்ன சந்தேகங்களை தீர்க்கறதுக்காக மட்டும்தான் போயிருக்காங்க. இப்போ இவங்க எல்லாமே போயிட்டு வீட்டுக்கு திரும்பி வரும்போது தான் நந்தினிலேருந்து எல்லாரும் கேட்குறாங்க, தர்ஷினி எங்க, தர்ஷினி பற்றி ஏதாச்சும் விவரம் தெரிஞ்சிச்சா, தர்ஷினியை பார்க்க தானே போனீங்க இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டப்போ அப்போதான் கதிர் ஞானம் சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் குணசேகரனை பார்க்க தான் போனேன், அண்ணன் அங்கே தான் வந்து புது வைக்கலோட வந்து பேசிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு பக்கம் வந்து போயிட்டுருக்கு. இந்த பக்கம் பார்த்தா ரேணுகோட அம்மா சாமி ஆட கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடுறாங்க. என்னடா இவங்க சாமி ஆடுறாங்களே, ஏதாச்சும் ஒரு உண்மையை சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அப்போ தான் அவங்க ராவணன் இவனும் ஒரு காரணம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ட்விஸ்டடாக போடுறாங்க. வீட்டில் இருக்க எல்லாருக்குமே செம ஷாக்கு. என்ன சொல்கிறீங்க, ராவணன் தான் வந்து தர்ஷினியை வந்து கடத்தி வச்சாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்ல அப்போ தான் ராவணன் வழி போடுறாங்க, இந்த சாமி இதெல்லாம் வந்துட்டு சும்மா, இதெல்லாம் வந்து ஒரு இதெல்லாம் ஒரு மித்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ தான் வந்து கதிரோட அம்மா சொல்கிறாங்க, நீங்கள் பாருங்க தம்பி, இதெல்லாம் மித்து கிடையாது, சாமி ஏதோ சொல்லியிருக்குன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. நீங்கள் இந்த வீட்டுக்கு மாங்குன்னு நல்லது பண்ணும்போதே எங்களுக்கு தோணுச்சு, நீங்கள் ஏதோ ஒன்று எங்கள் வீட்டுக்காக தப்பு பண்ணுறீங்கன்னு. ஆனால் இப்போ சாமியே சொல்லிடுச்சு தம்பி, நீங்கள் தான் தர்ஷினியை கடத்தி வச்சுருக்கிறதுக்கு ஏதோ ஒரு காரணம்னு எனக்கு தோணுது, ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க, தர்ஷினி எங்கே இருக்கா அப்படின்னு கேட்டோடனே ராவணனுக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. ஐயோ, இந்த ஜனனினால மாட்டுவோம், இல்லை இந்த சக்தினால மாட்டுவோம், இல்லை அந்த சாமிநாதன் கொடுத்த எவிடன்ஸ்னால மாட்டுவோம்னு நினச்சா இந்த அம்மா என்னன்னா ஈஸியாக சாமி அடி நம்மளை மாட்டி விட்டுட்டு போயிடுச்சே. சாமியே ஏதோ நம்மள பக்கம் தானே, சாமி நம்ம பக்கம் தானே இருக்கணும், ஆனால் சாமி எப்படி நம்மளை மாட்டி விட்டு போகும், அப்போ இதில் ஏதோ ஒன்று இருக்குது அப்படிங்கிற மாதிரி ராவணன் வந்துட்டு ஷாக் ஆகி ராவணனுக்கு என்ன பண்ணதே தெரில. ஐயோ, எல்லாரும் என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க, இந்த சாமி ஆடுறது இதெல்லாம் ஒரு மித்து, இதை வச்சு நான் தான் பண்ணியிருப்பேன்னு நீங்கள் எதுக்காக நம்புறீங்க. அப்போ தான் வந்து கதிரோட அம்மா நல்லா நெத்தி புட்டில் அடிச்ச மாதிரி ஒன்று கேட்குறாங்க. சரி, அது ஒரு மித்தாவே இருக்கட்டும், ஆனால் அந்த மித்துக்கு இங்கே இருக்கிறவங்கள வேற யாரையாச்சும் தானே அவங்க சொல்லியிருக்கணும், ஏன் அவங்க உங்களை சொன்னாங்க அப்படி. ஏன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அவங்க சொந்த பந்தம், நான் அடுத்த ஆள், அதனால புது ஆளாக இருக்கேன்னு என்ன கை காமிச்சு விட்டுட்டாங்க. ஓ அப்படியா. அப்படி பார்த்தா ரேணுகோட அம்மா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஜனனி தான் வரிஞ்சு கட்டிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க, இந்த ஜனனி இப்படி இருக்கா அப்படி இருக்கா, அந்த ஜனனி நான் அப்போவே சொன்னேன், இந்த ஜனனி வீட்டோட துரத்திருங்கன்னு சொன்னேன், ஆனால் நீங்கள் யாருமே நம்பலை, போய் இந்த ஜனனியை வச்சுருக்கீங்க, தர்ஷினி தொலைஞ்சு போனால் அதுக்கப்புறம் வேற ஆள் தொலைஞ்சு போகும், அடுத்து வேற ஆள் கடத்தப்படுவாங்க, எதனால நீங்கள் ஜனனி எப்படி நம்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படியெல்லாம் ரேணுகோட அம்மா ஜனனியை வரிஞ்சு கட்டிக்கிட்டு குறை சொல்லிட்டு திட்டிகிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்களோட ஆள் மனசில் ஜனனி மேலே தான் ஒரு கண் இருக்கணும், ஆனால் அவங்க ஏன் ஜனனியும் சொல்லாமல் ஒன்றை கை காட்டுறாங்க. அப்போது அதுலேயே தெரியுது நீ தான் இந்த குடும்பத்துக்காக ஏதோ ஒரு குழியை தோண்டி வச்சுட்டு இருக்க அப்படின்னு சொல்லு. இனிமே ஒன்று நாங்கள் நம்ப தயாராக இல்லைப்பா. என் பையன் குணசேகரன் நம்பலாம், என் பையன் கதிர் நம்பலாம், என் பையன் ஞானம் நம்பலாம், ஏன் இங்கே இருக்கிற என்னோட மருமகள்கள் எல்லாவளும் உன்னை நம்பலாம், ஏன் தர்ஷினியோட அம்மா ஈஸ்வரி கூட உன்னை நம்பலாம், ஆனால் நான் உன்னை நம்பவே முடியாது, ஒழுங்கா மரியாதை சொல்லு, ஏன் பேத்தி தர்ஷினி எங்கே இருக்கா அப்படின்னு ராவணனோட சட்டையை பிடிச்சி கேட்குறாங்க கதிரோட அம்மா. இப்போ ராவணனுக்கு என்ன சொல்கிறது ஏது சொல்கிறது தெரியாமல் ராவணன் பிரமிச்சு போய் நிற்கிறாங்க. ஸோ அடுத்த ஒரு வீடியோவில் ராவணன் என்ன சொல்ல போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க கந்தசாமி அப்படிங்கிற மாதிரி தான் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.